தேவ ஜாதியில இருக்கிற பிரிவுகள் தான் இது பண்ணக்கூடாதுன்னு பேசினா எப்படி இருக்கு, எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? பேர் சொல்லிட்டா மட்டும் உனக்கு கோவம் வருது அவனுக்கு. அப்புறம் 2 ஜாதி மோதல் இல்ல, எல்லா ஜாதி மோதலுக்கும் இவனுக்கு தான் காரணம். இந்த ஒரு ஜாதி தான் உட்காந்து எல்லா ஜாதிக்குமே மோதிட்டு இருக்கிறான். அவன் காட்டு மிராண்டித்தனத்தை இன்னும் போக்கவே இல்லை. நீ இன்னைக்கு எல்லாம் இந்த மாதிரி உன் அருவாள் மட்டும் பேசாது, எல்லாரும் அருவாளும் பேசு. எப்பவுமே அவனுக்கு தனியா கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது. எப்பவுமே கூலிப்படையை கூட்டிட்டு தான் வருவாங்க. இங்கிலீஷ்காரனுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு அவனுக்கு இந்த ஓட்டு இதெல்லாம் கிடையாது இல்ல, அதனாலதான் குற்ற பரம்பரை சட்டம்னு போட்டு வச்சுட்டான். அந்த சட்டம் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு பழையபடி குற்றம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பேசுவது இதெல்லாம் பேசணும், ஒரு 2 ஜாதிக்கு இடையில மோதலை உண்டாக்கணும்ங்கிறதெல்லாம் நம்ம பேசுறது கிடையாது. இப்படி என்னதான் அவங்களுக்கு கௌரவம்னு தெரியல. குற்ற பரம்பரையில இருந்துட்டு அவங்களுக்கு என்ன பெரிய கௌரவம் கிடைக்குது? அந்த பொண்ணு 10 வருஷம் காதலிச்சிருக்கா அந்த பையனை வெட்டிட்ட. இனி எந்த ஆம்பளை உங்க ஜாதியில அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போறீங்க? அப்படி கௌரவமான ஆம்பளை யார் இருக்கிறீங்க உங்க ஜாதியில? தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் தேடி போய் கலப்பு திருமணம் எல்லாம் செய்யாதீங்கன்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதான் நம்ம சமுதாயத்தில் நல்ல பொண்ணுகள் எல்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்னும் குறைபாடெல்லாம் கிடையாது. அங்க இருக்க இல்லாதது ஒண்ணு இங்க இல்ல. கவினோட அப்பா ஒரு விவசாயியா இருந்திருக்கிறாரு, அவங்க அம்மா டீச்சர். அவங்க பையன் எப்படி படிச்சு ஐடி வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறான். 2 போலீஸோடைய பையன் என்னவா இருந்திருக்கணும்? இன்னும் பெரிய போலீஸ் அதிகாரி ஆகலாம் நினைச்சிருக்கலாம், நல்ல மருத்துவர் ஆகணும்னு நினைச்சிருக்கலாம், இன்ஜினியர் ஆகணும், ஏதோ தொழில் செய்யலாம் நினைச்சிருக்கலாம். ஆனா அவனை ரவுடி ஆக்கி வச்சிருக்காங்க. கையில அருவா வச்சுட்டு ரவுடி ஆக்கி கூலிப்படை கும்பலா பொறுக்கி பையனா ஆக்கி வச்சிருக்காங்க. வெட்டுப்பட்டவங்க எந்த ஜாதின்னு சொல்ல தெரிஞ்ச தமிழ்நாட்டுக்கு வெட்டுறவன் எந்த ஜாதின்னு சொல்ல தெரியல. வெட்டணும் ஒரே ஜாதி தான். மருத்துவம் படிச்சுட்டு இதான் பேச வைக்கிறாங்க. நாங்க படிங்கிறோம், நீ வெட்டு கூத்துன்னு. நாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி சண்டியர்னு படம் வந்தப்ப எதிர்த்தோம். அதுல அருவாள் கலாச்சாரம் வருது பொம்பன்னு வந்தப்ப எதிர்த்தோம். அப்பெல்லாம் இவனுக்கு ஐயோ படத்தை எல்லாம் எதிர்த்து விளம்பரம் தேடுறாருன்னு. இன்னைக்கு தெரியுதா அவன் கையில அருவாள் வச்சு இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு இருக்கும்போது அதோட விளைவு தெரியுது அவனுக்கு. 20 வருஷத்துக்கு அப்புறம் தானே எங்களுக்கு புரிஞ்சது புரியும். திருப்புவனத்துல கொலை நடந்த போது முதலமைச்சர் ஒரு போன் பண்ணி சாரி கேட்டார். சாரி தான் கேட்பீங்களான்னு கிண்டல் அடிச்சாங்க. ஆனா இங்க ஒரு அறிக்கை கூட விடுவதற்கு மனசு இல்லையா உங்களுக்கு? அதுவும் ஜாதி பார்த்துதான் வருமா ஸ்டாலினுக்கு? ஏன் அப்படி பேசிவிட்டால் ஒரு ஜாதி ஓட்டு போடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி பேசலன்னா நாங்களும் ஓட்டு போடக்கூடாது இல்ல? அப்ப தேவேந்திர குலவால என்ன செய்யணும்? அதை காட்டணும். அவர்கள் நேற்று அமைச்சர்கள் வந்தாங்க, அந்த குடும்பத்துக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்ட மாதிரி கூட இல்ல. எப்பதான் நீங்க உடலை வாங்குவீங்க என்பது பேரம் பேசுறதுக்கு ஒரு ஏஜென்ட்டை கூட்டிட்டு வந்தாங்களே தவிர அவர்களோட ஒரு மன்னிப்பு கேட்டு இது தவறாக நடந்திருக்க கூடாது, இதுக்கு நாங்க நடைபெற எடுக்கிறோங்கிறதுக்கு அப்படி எந்த விதமான இதுவும் தெரியல அவங்க கிட்ட. இவனுங்களுக்கு கொடுக்கிற தண்டனையை பார்த்து இனிமேல் இது போல ஒரு சம்பவம் கூட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது.